ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி பச்சைப்பயிறு தோசை. நிறையா பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபீஸும் இதில் சேர்த்துருக்கேன். அதில் மெயினாக பார்க்க போகிறது பச்சைப்பயிறு தோசை. வேறு என்னென்ன பிரேக்ஃபாஸ்ட் நான் செய்கிறேங்கிறது தான் பார்க்க போகிறோம். காலையில் உள்ள சாப்பாடு பச்சைப்பயிறு தோசை, அதை ப்ரோட்டீன் தோசைன்னு சொல்லலாம். நான் அதை எப்படி செய்கிறேன்னா, ஒரு அரை கப்பு பச்சைப்பயிறு நல்லா க்ளீன் பண்ணி எடுத்தது, அதிலே அதே அளவு பாசிப்பருப்பு, பச்சைப்பயிரும் பாசிப்பருப்பு, மூங் தால்னு சொல்லுவாங்க, அது ரெண்டும் ஒன்று தான், அதுலேருந்து வரது அது. அடுத்தது உளுந்து, தோலோட, கருப்பு உளுந்து தோலோடு எடுத்துக்கிறேன். அவ்வளோதான். இது 3 மட்டும்தான் சேர்த்து நம்ம செய்ய போகிறோம். வேணும்னா நீங்கள் வேறு எதுனாலும் ஆட் பண்ணிக்கலாம். கொண்டக்கடலை, கடலைப்பருப்பு, இதோட பச்சரிசி கொஞ்சம் சேர்த்துக்கலாம். ஆஸ் யூஷுவல் அடை மாதிரி. நான் வெறும் பருப்பு மட்டும் வச்சு செய்கிறேன். இது நல்லா களைஞ்சிக்கணும். களைஞ்சி எடுத்துட்டோம், அதில் அழுக்கு இருக்கும், அந்த மேலே இருக்கிற டஸ்ட்டெல்லாம் இருக்கும், வந்துடும். வடிகட்டிக்கணும். நல்லா அலசிட்டு தண்ணியை மட்டும் எடுத்துக்கிட்டு ஒரு 5 hours நம்ம ஊற வைக்கணும். இப்போ நான் வாஷ் பண்ணிட்டேன், நல்லா கழுவி எடுத்துட்டேன். 5 மணி நேரம் ஊற வச்சிட்டோம்னா நல்லா ஊறிடும். அதுக்கப்புறம் நம்ம அரைக்க வேண்டியதான். இதை நான் ஊற வச்சு எடுத்துட்டேன், நல்லா ஊறிடுச்சு. 5 மணி நேரம் கழித்து எடுக்கிறேன். இப்போ நம்ம இதை அரைக்க போகிறோம். இந்த தண்ணியெலாம் வடிச்சிட்டு மிக்சியில் போட்டு தான் நான் அரைக்க போகிறேன். நல்லா ஊறிடுச்சு பாருங்கள். இதை அரைக்கும்போது நான் காரத்துக்கு ஏற்ற அளவு 2 பச்சை மிளகா, கொஞ்சம் கருவேப்பிலை, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. இஞ்சி பூண்டு பேஸ்ட் இல்லைன்னா இஞ்சியும் பூண்டுமா தனியாக போட்டுக்கலாம். மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கிறேன். அவ்வளோதான். உப்பு போட்டுக்கணும், தேவையான அளவு உப்பு போட்டுக்கணும். இப்போ நான் செய்கிற இந்த அளவில் ஒரு 12 தோசை வரும். தோசை நல்லா கிறிஸ்பியாக மெல்லிஸாக வரும். பாருங்கள், மாவு அரைச்சி எடுத்தாச்சு. இதை நீங்கள் அப்படியே டைரெக்டாக ஊற்றிடலாம், புளிக்கணுங்கிற அவசியம்லாம் கிடையாது. நல்லாயிருக்கும் தோசை. இல்லை வேண்டாம், எனக்கு அடை மாதிரி வேணும்னா நம்ம அடையில் சேர்க்குற மாதிரி வெங்காயம், கருவேப்பிலை, கொத்தமல்லி, பெருங்காய பொடி எல்லாம் சேர்த்தும் ஊற்றலாம். இப்போ இந்த மாவு ரெடி ஆயிடுச்சு. அடுத்து இதுக்கு சைட் டிஷ்ஷாக பொட்டுக்கடலை, தேங்காய் சட்னி தான் அரைச்சேன். அதில் பொட்டுக்கடலை, கட் பண்ணி வச்சுருக்க தேங்காய், பச்சை மிளகா, வெங்காயம், கருவேப்பிலை, இதான் நான் ஆட் பண்ணுறேன். அரைச்சி எடுத்தாச்சு. இதை தாளித்து ஊற்றிடலாம். உப்பு தேவையான அளவு போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம தாளிக்கணும். தாளிக்கிறதுக்கு எப்பொழுதும் போல் குக்கிங் ஆயில் என்னவோ, நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ணுற ஆயில் என்னவோ அதை ஊற்றிட்டு அதில் கடுகு, உளுத்தம்பருப்பு, கருவேப்பிலை, வரமிளகா வேணுன்னா போட்டுக்கலாம். நான் கொஞ்சம் காரம் கம்மியாக தான் சேர்ப்பேன். கடுகு, உளுத்தம்பருப்பு, வரமிளகா போட்டு தாளிக்கலாம். நான் வரமிளகா போடலை, கடுகு உளுத்தம்பருப்பு மட்டும்தான் போட்டிருக்கேன். தாளித்து எடுத்து வச்சுக்கலாம் அந்த சட்னியை. இப்போ நம்ம அடுத்து அரைச்சி வச்ச மாவில் தோசை ஊற்றிக்கலாம். கல் நல்லா சுட்டதுக்கப்புறம் இது ஈஸியாக இருக்கும் நமக்கு தோசை ஊற்றுறதுக்கு. நல்லா மெல்லிஸாக நம்ம இழுத்த இழுப்புக்கு வரும். மொத்தமாக வேணாலும் நம்ம ஊற்றிக்கலாம், அது நம்ம விருப்பம். இந்த மாதிரி ஊற்றிட்டு இது மேலேயே வெங்காயம் தூவிக்கலாம். இல்லை நம்ம தனியாக மாவு கூட சேர்க்கறனாலும் சேர்த்துக்கலாம். ஆயில் ஊற்றிட்டு ஆஸ் யூஷுவல் தோசை ஊற்றுற மாதிரி ஊற்றுறது தான். நல்லா மொறுமொறுன்னு கிறிஸ்பியாக வரும். வயிறும் நமக்கு சாப்பிட்டோம்னா ஃபில்லிங்காக இருக்கும். டயட்டில் இருக்கவங்களுக்குலாம் இது பெஸ்ட்டு ஃபுட்டு. ஆயில் கம்மியாக ஊற்றி சாப்பிட்டோம்னா ஃபுல் ஆஃப் ப்ரோட்டீன் தான். இதில் அரிசி நம்ம சேர்க்கலங்கும் போது ஃபுல் ஆஃப் ப்ரோட்டீன் தான். நம்ம சுண்டலாக சாப்பிட்றதுக்கு பதிலாக தோசையாக ஊற்றி சாப்பிட்றோம். ரொம்ப டேஸ்ட் நல்லாயிருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து நான் செஞ்சது பசங்களுக்கு, இல்லை நாங்கள் மோஸ்ட்லி யூஸ் பண்ணுறது இந்த மாதிரி குட்டி தோசை. இதில் வெங்காயம் போட்டு பொடி போட்டு குட்டி குட்டி தோசை. இது ஸ்கூலுக்கு நான் சாப்பாடாகவும் கொடுத்து விடுவேன் பிள்ளைங்களுக்கு, லஞ்ச் பாக்ஸுக்கு. அதே மாதிரி மினி இட்லியும் பசங்களுக்கு பொடி இட்லியாக போட்டு கொடுத்துருவேன். அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அவங்க இதை தான் ப்ரிஃபர் பண்ணுறாங்க சாப்பாடை. மினி இட்லியாக ஊற்றி எடுத்துட்டு
தோசைக்கல்லில் எண்ணெயும் நெய்யும் ஊற்றிடுவேன். அதில் இந்த குட்டி குட்டி இட்லியை ஆட் பண்ணிவிட்டு அது மேலே இட்லி பொடியை தூவிட்டோம்னா நமக்கு மினி இட்லி ரெடி. அதை ஒரு பெரட்டு எடுத்துடணும். ரொம்ப நேரம் தோசைக்கல்லில் வச்சிட்டோம்னா மொறுமொறுன்னு ஆயிடுச்சுன்னா மத்தியானம் சாப்பிடும்போது நல்லா இருக்காது. கொஞ்சம் சாஃப்டாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் மத்தியானத்துக்கு. இப்போ நம்ம காலையில் 8 மணி 8:30க்கு செய்யும்போது மத்தியானம் அவங்க 4 மணி நேரம் கழித்து சாப்பிடும்போது நல்லா இருக்காது, மொறுமொறுன்னு இருந்தால். நான் தோசைக்கல்லில் தான் போட்டு செய்வேன். எனக்கு அது ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருக்கும். அதனால தோசைக்கல்லில் தான் செய்கிறது. இது மாதிரி மீடியம் ஃப்ளேமில் வச்சு செஞ்சிட்டோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இதுக்கு நான் சைட் டிஷ்லாம் ஒன்றும் வைக்கிறதில்ல, அப்படியே வச்சு கொடுத்துட்டா பசங்க சாப்பிட்ருவாங்க. நம்ம ஆல்ரெடி எண்ணெயும் நெய்யும் ஊற்றிருக்கிறதுனால காரம் தெரியாது. இட்லி பொடியும் காரம் இல்லாமல் தான் செஞ்சுருக்கேன். அடுத்தது கோதுமை ரவா உப்புமா. இதுவும் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு. இது நான் தான் சாப்பிட்றது, நம்ம பெரியவங்க சாப்பிட்றது தான். இந்த சாலடும் பெரியவங்களுக்கு நாங்கள் சாப்பிட்றது தான். பசங்க கொடுத்தா சாப்பிட மாட்டேங்குதுங்க. அதில் என்ன யூஸ்வலாக ரெடி பண்ணுவேன்னா, வெங்காயம், இப்போ மாங்காய் சீசன் கிடைக்கிறதுனால மாங்காய் எல்லாத்துலேயும் ஆட் பண்ணிடுவேன். தேங்காய் குட்டி குட்டியாக கட் பண்ணி ஆட் பண்ணிவிட்டு, கேரட்டு ஒரு மீடியம் சைஸ் கேரட்டு ஃபுல்லாக கட் பண்ணி, ஆல்ரெடி நான் ஏற்கனவே ஸ்ப்ரவுட் பண்ணி முளை கட்டி வச்ச வெந்தயமும் பச்சை பயிரும் வச்சுருக்கேன். அதை வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். அதில் இதை ஆட் பண்ணிடுவேன். அவ்வளோதான். உப்பு கொஞ்சம் போட்டுட்டா போதும், சூப்பராக இருக்கும். நான் வேக வச்சு வச்சுருக்க இதே முளை கட்டின பயிரோட நம்ம வேக வச்சு வேறு ஸ்வீட்டாக வேணும் அப்படின்னா ட்ரை கிரேப்ஸ், மாதுளம்பழம் இதெல்லாம் சேர்த்து கூட சாப்பிட்லாம். இதெல்லாம் நல்லாயிருக்கும் சாப்பிட்டாலும். ரொம்ப ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் இது. நம்ம ஒரு நாளைக்கு தேவையான ப்ரோட்டீன், ஒவ்வொரு வேலையிலையும் நம்ம ப்ரோட்டீன் சேர்த்துக்கணும். நம்ம வெயிட்டுக்கு ஏற்ற அளவுக்கு ப்ரோட்டீன் ஈக்குவலாக சேர்த்துக்கணும். இது ரொம்ப ஹெல்த்தி. அப்புறம் காலையில் பசங்களுக்கு சிப்ஸ் ஆம்லேட் மட்டும் போட்டு கொடுப்பேன். அதுவே அவங்களுக்கு வயிறு ஃபில்லிங்காக இருக்கும். ஒரு முட்டை உடச்சி ஊற்றி அதில் அந்த என்ன வீட்டில் வத்தல் இருக்கோ சிப்ஸ் இருக்கோ அதை அதில் சேர்த்து கொடுத்துருவேன். இதுவும் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் தான். அப்புறம் பொங்கல், அதில் நமக்கு பருப்பு வந்துடுது, பாசிப்பருப்பு, வெண்பொங்கல் பச்சரிசியும் பாசிப்பருப்பும் போட்டு வேக வச்சு எடுத்துகிட்டு குக்கரில் கொஞ்சம் தண்ணி கூட வச்சு எடுக்கணும். இந்த ரெசிப்பிலாம் நான் தனியாக என்னோடய ஒவ்வொரு வீடியோவாக தனியாக போஸ்ட் பண்ணியிருக்கேன். குழவா இல்லைன்னா நம்ம வெந்நீர் ஆட் பண்ணிக்கலாம். உப்பு போட்டு வேக வச்சுட்டு தாளிக்கணும், அவ்வளோதான். நெய் ஊற்றி கருவேப்பிலை, பச்சை மிளகாய் எல்லாம் போட்டு தாளிக்கணும். இவ்வளோ தான். எல்லாேருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். வேறு என்ன ரெசிபி செய்யலாம் அப்படிங்கிறது கமெண்ட்டில் போஸ்ட் பண்ணுங்கள். நிறைய வீடியோஸ் போஸ்ட் பண்ணியிருக்கேன், எல்லாமே பாருங்கள். தேங்க்யூ.